Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சற்று நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று காலையிலிருந்து நாம் பார்த்து வந்த செய்தி, இன்னும் நேரம் ஏதேனும் கோரப்பட்டிருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறாரா என்ற கேள்விகள் எழுந்து வந்தன. தற்போது வரை அது போன்றதான தகவல்கள் ஏதும் இல்லாதிருந்த நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், நிறைய நகர்வுகள் இன்னைக்கு பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய நியமனம் அப்படின்றது அதெல்லாம் தாண்டி இப்போ இபிஎஸ் சந்திக்கிறாரா இல்லையான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது. அமித்ஷாவை சந்திக்க செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன அஜெண்டா? கூட்டணி குறித்து ஏதேனும் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய சந்திப்பு தற்போது உறுதியாகி இருக்கிறது. இன்னும் அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளாக இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. முன்னதாக பாஜகவில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் நேரில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சென்று சந்தித்த பிறகு அவர் அங்கிருந்து புறப்படுகிறாரா அல்லது நேரடியாக ஐடிசி ஹோட்டலுக்கு அவர் வருகிறார் என்பதை பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு ஐடிசி ஹோட்டல்ல வச்சுதான் சந்திக்க போறாங்க. அது கிட்டத்தட்ட அனைத்துமே உறுதியாகி இருக்கிறது. பல்வேறு பேச்சுவார்த்தைகள் தொலைபேசி வாயிலாக நடந்திருக்கிறது. அதன் பின்னதாக தற்போது இந்த சந்திப்பு தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காலையில இருந்து நம்ம அந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். திலகவதி, என்னன்னா அந்த என்டிஏ அலையன்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றத அந்த போர்டில் டிஜிட்டல் போர்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த ஒரு சூழல்ல அதன் பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்று அந்த வாசகங்கள் இடம்பெற்ற அந்த பேனர் மாற்றப்பட்டது. இது போன்ற பல்வேறு விதமான நகர்வுகள், நயினார் நாகேந்திரனுடைய தேர்வு, இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கனெக்டிங் டாட்ஸ் தான். பல்வேறு விஷயங்கள்ல அதிமுகவுடைய ரோல் இதுல இருந்திருக்கும் அப்படின்றது தொடர்ச்சியாகவே பேசப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த சந்திப்பு தற்போது உறுதியாக இருக்கிறது. 5:30 மணிக்குள்ளாக அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சென்னை ஐடிசி ஹோட்டல்ல வச்சு இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்படுது. அதன் பிறகு இருவரும் இணைந்து இந்த செய்தியாளர்கள் சந்திக்கிறார்களா அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கான பல்வேறு ஏற்பாடுகளும் தற்போது இங்க செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின், அமித்ஷா தமிழகம் வருகிறார் என்று சொன்ன போதே எடப்பாடி பழனிசாமியோட சந்திப்பு இருக்கும் என்று சொல்லப்பட்டது. இன்று காலை கூட அந்த பேனர்லையும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றே குறிப்பிடப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகாக அது பாஜகவுடைய பேனராக மாற்றப்பட்டதாகட்டும், நாற்காலிகள் 7 நாற்காலிகள் போடப்பட்டது, பிறகு 6 நாற்காலிகள் தான் போடப்பட்டது, அது குறித்த ஐயங்களாகட்டும், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்தது இல்லையா? ஏற்கனவே சந்திப்பார்னு சொல்லப்பட்ட நிலையில இத்தனை இழுபறிகளுக்கும் இத்தனை இழுத்தடிப்புகளுக்கும் சலசலப்புகளுக்கும் என்ன காரணம்? அதாவது பல்வேறு டிமாண்ட்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி வச்சிருப்பதா சொல்லப்படுது. குறிப்பா அண்ணாமலை மாற்றணும் அப்படின்றது அவங்களுடைய நீண்டகால டிமாண்ட். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 2 கட்சிகளும் இந்த கூட்டணி உடைந்தது காரணமே அண்ணாமலையுடைய மாநில தலைமை அவருடைய பல்வேறு விதமான கருத்துக்கள் அவர் வெளிப்படுத்தியதன் காரணமாக அதிமுகக்கு எதிரான கருத்துக்கள், முக்கியமா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்தினார் அப்படின்றத அவர் மாற்றணும் அப்படின்றத ஒரு நீண்ட கால டிமாண்ட்ஸா இருந்துட்டே இருந்தது. அப்போது அந்த கூட்டணி உடைந்ததுக்கு காரணமே இது போன்ற கருத்துக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில தான் கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் பொழுது இது போன்ற டிமாண்ட்ஸை ஏடிஎம்கே வச்சிருந்தாங்க. அதுல மிக முக்கியமான டிமாண்ட் அண்ணாமலையை மாற்றம். அதுக்கான சூழல் தற்போது எழுந்திருக்குது. அந்த அடிப்படையில தான் நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக இல்லை என்றாலும் கூட அவர் நாளைக்கு அதுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நயினார் நாகேந்திரனுடைய தேர்வாகட்டும். அது மட்டும் இல்லாம பிஜேபி சைட்ல இருந்து வைக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் என்னன்னா, அனைவரும் இணைய வேண்டும், இந்த அதிமுக ஒன்றிணைந்த ஒரு அதிமுக உருவாகணும் அப்படின்றது அவங்க சைட்ல இருந்து டிமாண்ட்ஸ். ஆனா அதை எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொறுத்த வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் அதை ஒத்துக்கல. அதாவது ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் அவங்க ஏத்துக்கல அப்படின்ற சொல்லப்படுது. டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளராக இருக்கிறார். அது தனியா இருக்கக்கூடிய நிலையில அவங்கள அலையன்ஸ்ல கொண்டு வரலாம். ஆனா ஓபிஎஸ் கட்சிக்குள்ள இணையம் கூடாது அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு டிமாண்ட் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து தொடர்ச்சியாக சொல்லப்படுது. இது போன்ற பல்வேறு டிமாண்ட்ஸை பிஜேபி ஏற்றுக்கொண்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடோ தான் இந்த சந்திப்புக்கான ஒரு முதல் படியாக மாறி இருக்கிறதோ அப்படின்றதுதான் தற்போது நிலவரமா இருக்கு.
ஸ்டாலின், இன்றைக்கு ஒரே நாள்ல நிறைய அப்டேட், நிறைய திருப்பங்கள். ஆனா வெளியில இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த எதிர்பார்ப்பு, பரபரப்பு எல்லாமே தவிர, இப்ப பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப இதை ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் மூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்கலாமா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டிமாண்ட் அப்படின்றது அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடாது, வேறு தலைவர் இருந்தா கூட்டணிக்கு இவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்றதாக இருந்தது. அதனாலதான் இம்மீடியட்டா பாஜக மாநில தலைவர் அடுத்ததாக நயினார் நாகேந்திரன் அப்படின்னு உறுதியான பிறகு அதற்கு அடுத்ததாக இம்மீடியட்டா இபிஎஸ் சந்திப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அதாவது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் மாநில தலைவராக கண்டினியூ ஆனார் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த நெகோசியேஷன், முக்கியமா அந்த கூட்டணி சார்ந்த விவகாரங்கள், தொகுதி பிரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அண்ணாமலையுடைய தலையீடு, அவரோட டாமினேஷன் அதிகமா இருக்கும் அப்படின்றது அதிமுக தொடர்ச்சியாகவே சொல்லிட்டு வந்தாங்க. மூத்த நிர்வாகிகள் நம்ம நேரடியாக பேசும்பொழுது அண்ணாமலை டாமினேட் பண்ண நினைப்பாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தங்களோட கருத்துக்களா பகிர்ந்துட்டாங்க. அதனால அவங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை அவரை மாற்றணும். நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ராப்போல இருக்கக்கூடியவர், ஏடிஎம்கேக்கான ஒரு நபரா ஏன்னா அவர் ஆல்ரெடி அதிமுகவில் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். அதனால அதிமுக நிர்வாகிகளிடம் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் மாதிரியான ஒரு நபரை மாநில தலைவராக பாஜக கொண்டு வரும் பட்சத்தில் அது ரொம்ப எளிதா இருக்கும். இந்த மாதிரி கூட்டணி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நெளிவு சுழிவோட விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவர். அதனால அதிமுக அதற்கான ஒரு சாய்ஸா நயினார் நாகேந்திரனை முன்னிறுத்தினாங்க. அந்த அடிப்படையில் பாஜக அதை ஏற்றுக்கொண்ட ஒரு சூழல்ல தான் தற்போது இந்த சந்திப்பு தற்போது உரியா இருப்பதா சொல்லப்படுது. ஏற்கனவே நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம், அதிமுக உடைய கூட்டணி, இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2024 உடைஞ்சாலும் 2026 சேர்ந்து விடும் சொல்லப்படும் நிலையில தான் கடந்த 2 வாரத்துக்கு முன்பு அமித்ஷா பார்த்ததன் மூலமாக அது கிட்டத்தட்ட உறுதியாக இருந்தது. தற்போது இன்றைய சந்திப்பின் மூலமாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை, கிட்டத்தட்ட ஒரு தேர்தலுக்கு ஒரு வருடங்களுக்கு முன்பே, ஏன்னா திமுக அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்டாக்டா இருக்காங்க, எந்த விதமான பிரச்சனைகளும் அந்த கூட்டணி இல்லாத ஒரு சூழல்ல அவங்களுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி உருவாக்கணும்னா பாஜக போன்ற ஒரு தேசிய கட்சி, ஒரு தேசிய லெவல்ல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி மூலமாக, அந்த கூட்டணி இணை மூலமாக அதிமுக தன்னை பலப்படுத்திக் கொள்ளும் என்ற அடிப்படையில தான் மீண்டும் இது போன்ற நகர்வுகளை அதிமுக தலைமை எடுத்ததோ அப்படின்றது மூத்த நிர்வாகிகள் தொடர்ச்சியா பேசிட்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்புல பாஜகவுடன் கூட்டணியா அப்படின்ற கேள்விக்கு அது தேர்தல் நேரத்துல சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும் போதே இந்த மீண்டும் கூட்டணிக்கான அடித்தளம் போட்டு விட்டதா அப்படின்ற கேள்விதான் எழுந்தது. டெல்லிக்கு சென்று அவர் அமித்ஷாவை சந்தித்தது இன்னும் உறுதிப்படுத்தியது. ஒரு பேட்டியில் அமித்ஷா பேசும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லும் போதும் அந்த கூட்டணி உறுதி அப்படின்னு தான் புரிந்து கொள்ளப்பட்டது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர்.